பூரண சுவிசேஷ கிறிஸ்துவின் சபை வழங்கும் உன்னை மாற்றும் இயேசு. Let's turn to Hebrews 12. எபிரேயர் 12ஆம் அத்தியாயத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்புங்கள். In verse 2 it says, looking unto Jesus, the author and finisher of our faith, who for the joy that was set before him endured the cross, despising the shame, and is set down at the right hand of the throne of God. Hallelujah. அவர் தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலதுபரிசத்தில் வீற்றிருக்கிறார். Hallelujah. He sat down at the right hand of the Father. அவர் பிதாவினுடைய வலதுபரிசத்தில் அமர்ந்திருக்கிறார். We never found his body. அவருடைய சரீரத்தை இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. We never found his bones. அவருடைய எலும்புகளை யாரும் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. Jesus is not hanging on the cross anymore. இயேசு கிறிஸ்து இனி ஒருபோதும் சிலுவையில் தொங்குகிறவராக காட்சியளிக்கவில்லை. But 3 days after he died, அவர் மரித்து 3 நாள் கழித்து he rose again from the அவர் dead. மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுந்தார். And the day that he rose, there was thousands of dead souls walking around Jerusalem. ஓ இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தபோது இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல அவரோடு கூட अनेक பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்து எருசலேமில் अनेகருக்கு காணப்பட்டார்கள். Life had won victory over death. Hallelujah. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுதல் ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்தது. The righteous in Christ rose out of the graves. அதாவது கிறிஸ்துவுக்குள் மரித்த நீதிமான்கள் கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்தார்கள். Hallelujah. Hallelujah. He was seen for 40 days. 40 நாள் அளவும் உயிர்த்தெழுந்த இயேசு अनेகருக்கு தன்னை தரிசனமாக்கி காண்பித்தார். He was seen by the disciples and 70 people. அவர் தன்னுடைய சீசர்களுக்கு காணப்பட்டு அவர்களோடு வாழ்ந்தார். Hallelujah. Hallelujah. And there's only one thing we know about Christ today. இன்று கிறிஸ்துவை குறித்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான காரியம் ஒன்றுதான். We know where that grave was, where they have laid him. நமக்கு தெரியும் அவரை வைத்த கல்லறையினுடைய நிலை என்ன என்று. But the stone is rolled away. அந்த கல்லறையினுடைய கல் அங்கே புரட்டி தள்ளப்பட்டது. The bones are not in Jerusalem. எருசலேமில் அவருடைய எலும்பு காணப்படவில்லை. It says here he sat down at the right hand of the Father. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது அவர் உயிரோடு கூட எழுந்து பிதாவினுடைய வலதுபரிசத்தில் வீற்றிருக்கிறார். Hallelujah. Hallelujah. We serve a risen Savior. Hallelujah. நாம் ஆராதிக்கிற தேவன் உயிர்த்தெழுந்த இரட்சகர். Hallelujah. We have hope beyond this very life. இந்த வாழ்க்கையை காட்டிலும் மேலான ஒன்றை பற்றிய நம்பிக்கை நமக்கு உண்டு. Hallelujah. We have hope that after these 70-80 years on this life are over, இந்த உலகத்திலே 70 வருடமோ 80 வருடமோ நம்முடைய வாழ்க்கை முடிந்த பிற்பாடும் வாழ்வோம் என்கிற நம்பிக்கை இயேசுவினால் நமக்கு உண்டாயிருக்கிறது. Hallelujah. Hallelujah. I will be lifted out of that grave. நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன் ஒரு நாள் அவர் என்னை கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்புவார். I have hope that I will be sitting on the throne with Jesus. இயேசு கிறிஸ்துவோடு அவரோடு கூட சிங்காசனத்திலே நான் உட்காருவேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. I have a vision of walking on the streets, as the Bible says. ஓ பரிசுத்த வேதம் சொல்லுகிற பரலோகத்தின் தங்க வீதிகளிலே நான் அவரோடு கூட உலாவி வருவேன் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. Streets that are as pure as gold. ஓ அங்கே பரலோகத்தின் வீதி பரிசுத்த பொன்னால் அமைக்கப்பட்ட ஒரு வீதி. A city where the light of Christ shines. நாம் கிறிஸ்துவினுடைய வெளிச்சம் பிரகாசிக்க போகிற இடத்தில் வாழ போகிறோம். His light shines through a wall of diamonds and sapphires and emeralds. ஓ அங்கே இருக்கக்கூடிய மரகதம் மாணிக்கம் படிக பச்சை என்று சொல்லப்படுகின்ற விலையுயர்ந்த கற்களால் கட்டப்பட்ட அந்த மாளிகையிலே அவருடைய மகிமை அங்கே பிரதிபலிக்கும். Hallelujah. 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 Their love will be there. அங்கே அன்பு பூரணமாய் இருக்கும். Joy will be there. அங்கே மகிழ்ச்சி நிறைவாய் இருக்கும். Pastor Joy will be there. Oh, brother Alex will be there too. Hallelujah. Hallelujah. We will see each other again. அங்கே இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒருவர் நாம் சந்திக்க போகிறோம் பரலோகத்திலே. We only have a short time here on earth. இந்த உலகத்துல கொஞ்ச காலம் தான். But there's going to be hundreds of thousands of years in heaven. ஆனால் பரலோகத்திலே 1000 லட்சம் கோடி வருடங்கள் கணக்கில்லா வருடங்கள் வருடங்கள் யுகங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்க போகிறோம் ஆண்டவரோடு. Hallelujah. 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 If we have hope in this life only,
பாருங்க, இந்த உலகத்துல வாழும்போதுதான் அந்த உலகத்தை குறித்த நம்பிக்கை நமக்கு தேவை. We're miserable men and women. நாம் ஒரு ஆச்சரியப்படத்தக்க விதமாய் வாழ போகிறோம். Hallelujah. Hallelujah. But if we have hope beyond this life in Christ, கிறிஸ்துவுக்குள்ளே இந்த உலக வாழ்க்கைக்கு அப்பால் நான் வாழ போகின்ற ஒரு வாழ்க்கை பற்றி நம்பிக்கை உடையவனாய் இருக்கிறேன். we can rejoice. அதை நிமித்தமாய் நாம் மகிழ்ந்து களி கூற முடியும். Hallelujah. We will have a vision of a better life. கவனிங்க, இந்த உலக வாழ்க்கையை விட சிறப்பான ஒரு வாழ்க்கை குறித்த தரிசனத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Hallelujah. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. When we be going to work, பரலோகத்தில் நம்ம என்ன வேலை செய்ய போகிறோம்? we'll be all singing and rejoicing. நாம் எல்லோரும் பாடி மகிழ்ந்து களி கூற போகிறோம். Hallelujah. Hallelujah. We will be worshiping Jesus. ஓ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து பரலோகத்திலே யுக யுகமாக வாழ போகிறோம். And there will be thousands of angels rejoicing with us. ஓ நம்மோடு கூட லட்சோபன லட்ச தேவ தூதர்கள் மகிழ்ந்து களி கூற போகிறார்கள். They will be lifting up their wings. They will be lifting up their wings. அவர்கள் தங்கள் இறக்கைகளை உயர்த்தி பறந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறார்கள். And they'll be singing praise to Jesus Christ. அவர்கள் அங்கே இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பாடி மகிழ போகிறார்கள். Hallelujah. Hallelujah. There will be no more tears in our eyes. அங்கே நம்முடைய கண்களில் கண்ணீர் வர போகிறதில்லை. There on the streets there will be no cars pushing each other. ஓ அந்த பரலோகத்தின் தெருக்களிலே இப்படி நெருக்கடியான ஒரு கார் டிராபிக் அங்கே இருக்க போகிறதில்லை. There will be no more smelling in the air of cars. ஓ இந்த தெருக்களிலே அடிக்கிற அந்த நாத்தமான அந்த ஸ்மெல், அந்த வாசனை ஒருபோதும் பரலோகத்தில் இருக்க போகிறது. There will be no garbage on the streets. ஓ பரலோகத்தில் இருக்கக்கூடிய தெருக்களிலே குப்பையை நீங்கள் காண முடியாது. Oh, there will be beautiful gardens everywhere. ஓ அங்கே மிகவும் அழகிய வண்ண தோட்டங்கள் அங்கே காணப்படும். The Bible says we can't even imagine how beautiful it is there. ஓ பரிசுத்த வேதம் சொல்லுகிறது பரலோகம் எவ்வளவு அழகா இருக்க போகிறது என்பதை கற்பனை கூட செய்து நம்மால் பார்க்க முடியாது. Mind has not seen, eye has not seen, ear has not heard, nor has it entered into the hearts of man the things that God has prepared for us in heaven. ஓ கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகளில் கேட்கவும் இல்லை, அது மனிதனுடைய இதயத்துக்குள் தோன்றவும் இல்லை. Hallelujah. Hallelujah. He said, if I am going to prepare a mansion for you there. இயேசு சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு மாளிகையை ஆயத்தம் பண்ண போகிறேன். Hallelujah. Hallelujah. And he has said we can gather treasures here on earth that will be there in heaven for us. இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்திலே நீ எதை இழந்தாலும் அவருக்காக எவ்வளவு உழைத்தாலும் அதற்கான பலனை பரலோகத்திலே அவர் உங்களுக்கு பொக்கிஷமாய் கொடுக்க போகிறார். Hallelujah. A lot of treasures up in heaven. பரலோகத்திலே இருக்க போகிற அந்த பொக்கிஷம் எவ்வளவு விலையேறப்பட்டதா இருக்க போகிறது. Hallelujah. Hallelujah. Where your treasure is, there will your heart be also. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். Is our heart in heaven? நம்ம இருதயம் பரலோகத்தில் இருக்குதா? Is our mind here on earth on our work? நம்முடைய சிந்தை இந்த உலகத்திலே இந்த உலக வேலைகள் இருக்குதா? Is it on our riches and our bank account? நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல நமக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குதுன்னு இந்த உலகத்துல நம்முடைய மைண்ட் இருக்குதா? Is it in our motorbike? அல்லது நம்ம வாங்கி இருக்கிற புது மோட்டார் பைக்ல இருக்குதா? Is that where our mind is? அங்கே அவங்க மனசு இருக்கிறது. Is it on our girlfriend or boyfriend? அல்லது இந்த ஊர்ல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உங்க கேர்ள் ஃப்ரெண்டுகிட்டயோ உங்க பாய் ஃப்ரெண்டுகிட்டயோ உங்க மனசு இருக்குதா? Where's our heart? உங்கள் இருதயம் எங்க இருக்கிறது? Where's our mind? உங்களுடைய இருதயம் எங்க இருக்கிறது? Hallelujah. Hallelujah. I rejoice when my heart is stayed upon the Lord. நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்று சொன்னால் என்னுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையில் வைக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. Isaiah 29 says, ஏசாயா 29ஆம் அத்தியாயம் சொல்லுகிறது, I will keep him in perfect peace. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். 3ஆம் வசனம். Hallelujah. Hallelujah. I will keep him in perfect peace. அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன். Whose mind is stayed on thee, because he trusteth in thee. அவர் மேல் தன்னுடைய மனதை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிறவனுக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டாகும்.
Nothing in this world can give us perfect peace. உங்க மனசு உலகத்து மேலயோ இருந்தா அது ஒருபோதும் பூரண சமாதானத்தை கொடுக்காது. Except for if our mind is stayed on Christ. அவர் மேல் நம்முடைய மனம் உறுதியாய் இருக்கும்படி மாற்றி வையுங்கள். Hallelujah. 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 Let us build treasure not on this life. கவனிங்க, இந்த உலகத்துக்காக பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதே. This life is far too short. இந்த உலக வாழ்க்கை மிகவும் குறுகினது. We will regret spending our time here on earth so much on things of this world. கவனிங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் மீதும் உலகத்தின் காரியங்கள் மீதும் உங்களுடைய மனதை வைக்காதீர்கள். காரணம், இந்த உலகத்தில் நாம் நீண்ட நாள் இருக்க போவதில்லை. But for every second we have spent on Christ in this life, we will rejoice so many years in heaven. நீ இயேசு கிறிஸ்துவின் மீது உன் மனதை இப்பொழுது வைப்பாயானால் பரலோகத்திலே என்றென்றும் அவரோடு மகிழ்ந்து களிகூறிக் கொண்டிருக்க போகிறாய். Hallelujah. Hallelujah. There is resurrection life in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே உயிர்த்தெழுந்த ஒரு வாழ்வு உண்டு. Keep your mind on me. என் மீது உன் மனதை செலுத்து. You will have peace. அப்பொழுது உனக்கு சமாதானத்தை நான் You can face the problem and you will have peace. நீங்கள் பிரச்சனையை சந்திக்கும் பொழுது அப்பொழுது தேவன் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். Hallelujah. Hallelujah. If you come from a family that does not believe in Christ, கிறிஸ்துவை விசுவாசிக்காத ஒரு குடும்பத்திலிருந்து நீங்கள் வருவீர்களானால் you still have to show the love of Christ to them. அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் கிறிஸ்துவினுடைய அன்பை காண்பிக்க கூடியவர்களாக இருக்கிறோம். You cannot run. அவங்களை விட்டு நம்ம போக கூடாது. You have to show the love of Christ. அப்படிப்பட்டவர்களுக்கு கிறிஸ்துவினுடைய அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். You cannot do what they are doing. அவங்க என்ன செய்றாங்களோ அதை நீங்க செய்ய கூடாது. You cannot deny the word of God and worship other gods. கவனிங்க, தேவனுடைய வார்த்தையை மறுதலித்து விக்கிரகங்களை ஆராதிக்க திரும்பி போக கூடாது. But you still need to love them. அப்படி அவங்க செய்தாலும் அவர்களை நீங்கள் தொடர்ந்து நேசிக்க வேண்டும். Because greater is he that is in us ஏனென்று சொன்னால் உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். than he that is in the world. உலகத்தில் இருக்கிறவனை விட. Hallelujah. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah. Hallelujah. He that is in the world is a cheater and a liar. கவனிங்க, இந்த உலகத்தில் இருக்கிறவன் பொய் சொல்லுகிறவனும் ஏமாற்றுகிறவனுமாகிய பிசாசு. But he that lives in us ஆனால் நமக்குள் இருக்கிறவர் is the spirit of truth. அவர் உண்மை சத்தியத்தின் தேவன். Is the God of love. அவர் அன்பின் தேவன். Is the God of peace. அவர் சமாதானத்தின் தேவன். And is the God of joy. அவர் சந்தோஷத்தின் தேவன். Hallelujah. 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 எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. Who can stand before the God of love? அன்பின் தேவனுக்கு முன்பாக யார் நிற்க முடியும்? Who can stand before the God of joy? மகிழ்ச்சியின் தேவனுக்கு முன்பாக எது நிற்க முடியும்? Who can stand before the God of peace? சமாதானத்தின் தேவனுக்கு முன்பாக எது நிற்க முடியும்? Hallelujah. Hallelujah. We have overcome death and hell and sin. நாம் மரணத்தையும் பாதாளத்தையும் பாவத்தையும் ஜெயிக்கிறவர்கள். For the joy that was set before him, he endured the suffering. Romans says. தவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த மகிழ்ச்சியினாலே அவர் சிலுவையை உனக்காகவும் எனக்காகவும் சகித்தார். Hallelujah. Hallelujah. And if tonight you do not know Jesus Christ in your life, இன்று இரவு இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரியாமல் இருப்பீர்களானால் I invite you அப்படிப்பட்டவர்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். to open your heart. உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக திறந்தருங்கள். Open your heart உங்கள் இருதயத்தை திறவுங்கள். and let the God of love and the God of joy and the God of peace enter in. அன்பின் தேவன், சமாதானத்தை நிறைவாய் தருகிற தேவன், மகிழ்ச்சியை உங்களுக்கு அளவில்லாமல் கொடுக்கக்கூடிய தேவன் உங்கள் உள்ளத்துக்குள் வருவதற்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் திறப்பீர்களா? I bless you in the name of Jesus Christ of Nazareth. இயேசு கிறிஸ்துவினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். I bless you in the name of the God that rose from the dead. Hallelujah. மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். I bless you the God that gives you resurrection and eternal life. உங்களை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பி நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். I bless you and we love you. உங்களை நான் நேசிக்கிறபடியால் ஆசீர்வதிக்கிறேன். In Yesu Nam. Amen. இயேசுவின் நாமத்தினால் ஆமென்.